2 நாட்களாக மொத்த ஊரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காத்து கிடக்கிறது. போலீசார் ஒரு பக்கம் விசாரணையை துரிதப்படுத்த, மற்றொரு பக்கம் கூடியிருந்த மக்கள் தர்ணாவில் குதித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் காரணம் ஒரு கொடூர மரணம். பிரபலமான தனியார் மருத்துவமனை வளாகத்திற்குள் ஒருவரை 2 நாட்களாக கட்டி வைத்து அடித்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எதுக்கு இந்த பக்கம் வருன்னு சொல்லி 4-5 பேர் அவனுங்களை போட்டு அடிச்சே கொண்டுட்டாங்க. என் கண்ணால பார்த்தேன். அடிச்சு கண்ட துண்டமா எங்களை காயம் பண்றாங்க. யாருக்கிட்டயுமே சொல்லலைங்க. அடிச்சதே எங்களுக்கு 2 மணிக்கு தாங்க தெரியும். கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜா என்கிற மணி. இவரது மனைவி சுகன்யா. இவருக்கு பள்ளி செல்லும் வயதில் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். ராஜா தனது குடும்பத்தினருடன் கோவை காந்திமா நகர் பகுதியில் தற்போது வசித்து வந்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை காலையில் மருத்துவமனைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வெளியே சென்ற ராஜா மாலை வரை வீடு திரும்பவில்லை. வழக்கம் போல இரவுதான் கணவர் வருவார் என சாதாரணமாக நினைத்திருக்கிறார் அவரது மனைவி சுகன்யா. சார் அவங்க எதுவுமே இன்னும் சொல்லல. நாங்களும் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். எப்ப சார் செத்தா, எப்ப சார் செத்தா, எப்ப சார் செத்தா. வீட்ல இருந்து எப்ப போனாங்க? திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு போனாங்க சார். அதுக்கப்புறம் இன்னும் வீட்டுக்கே வரல இன்னமும். அப்போதுதான் 3 பேர் போலீஸ் என கூறிக்கொண்டு வந்து சுகன்யாவிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அங்க இருந்து 3 பேர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து நாங்க போலீஸ் எங்களை வீட்டுக்குள்ள வந்து விசாரிச்சுட்டு என்னைய போட்டு போறானுங்க. அவனுங்க போலீஸ் இல்ல, அங்க இருந்து வர்றாங்கன்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ராஜா மருத்துவமனையில் திருடியதாகவும் அதனால் சிலர் அடித்ததில் அவர் மயக்கம் அடைந்து சிகிச்சையில் இருப்பதாகவும் கூறியவர்கள் அவரது ஆதார் கார்டையும் வாங்கி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில்தான் அந்த அதிர்ச்சி செய்தி தெரிய வந்திருக்கிறது. நாங்க மறியல் பண்ண கடைசிலதான் அவன் செத்துட்டானே சொல்றாங்க. என் புருஷன் செத்தது மறியல் பண்ணி நாங்களாதான் கண்டுபிடிச்சா. என் புருஷன் என்ன பண்ணாலும் வீட்டுக்கு வந்துருவான். ராஜா மருத்துவமனையில் உள்ள இரும்பு கம்பிகளை திருட வந்ததாகவும், அப்போது அங்கிருந்த செக்யூரிட்டி மற்றும் ஊழியர்கள் அவரை கட்டி வைத்து தாக்கியதாகவும், அதனால் அவர் மயங்கி விடவே சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் சேர்ந்திருந்த நிலையில் ராஜா இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். அடிச்சுதான் இருக்கேன். உடம்பு ஃபுல்லா காயம், பயங்கரமான காயம். அதாவது என்னன்னா கொடூரமான காயம். பார்த்தோம். எங்களை அலோவ் பண்ணாங்க. ஸ்டேஷன்ல சொன்னாங்க. ஸ்டேஷன்ல எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்க வந்து பாருங்க சார்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அட்வொகேட்ஸ் 2 அட்வொகேட்ஸ் போய் பார்த்தோம். ரொம்ப கொடூரமா இருக்கு. காயங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு. பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ராஜா இறந்ததை அறிந்து கொதித்து போன அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு நியாயம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காததால் பீலமேடு காவல் நிலையத்திற்கு வந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது புகார் அளித்திருக்கிறார்கள். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற ராஜாவை அடித்து கொலை செய்து விட்டதாகவும், மருத்துவமனை மீதும் ராஜாவை தாக்கியவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். என் மருமகன் நெஞ்சு வலியில போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனானா, இவங்க வந்துட்டு நிர்வாகம் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சான். ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாம என் மருமகன் இறந்துட்டானா. உடம்புல இருக்கிற காயங்கள் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாதான். சந்தேக மரணம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். நேத்து அந்த கேஎம்சி அந்த
அந்த புணம் வைக்கிற இடத்துக்குள்ள நான் போய் என் மருமகனை பார்த்தேன் சார். பொட்டலம் கட்டி வச்சிருந்தாங்க சார். துணி அவுத்தி எல்லாத்தையும் பார்த்தேங்க சார். காயம் எந்தெந்த இடத்துல காயம் இருந்துச்சுன்னு இப்போட நான் சொல்லுவேங்க சார். மருமகனுக்கு பின்னாடி அடி, மூக்குல ரத்தம் வந்துச்சு, பல்லு குத்தி இருந்துச்சு, இந்த இடத்துல கருப்பு கலராக கட்டி இருந்துச்சு சார். இங்கெல்லாம் தண்டை இப்படி வரையா இருந்துச்சுங்க சார். நான் சொல்லுவேன் அந்த உடம்புல காயம் எப்படி வந்துச்சுன்னு இவங்க எப்படி சார் தெரியலன்னு சொல்லுவேன். மார்ச்சரிக்குள்ள அவங்க வச்சிருந்தாங்க சார். நான், என் பொண்ணு, என் மாமா, என் தம்பி 4 பேர் போய் மார்ச்சரிக்கு. வக்கீல், எங்கள் வக்கீலும் கூட வந்து பார்க்குறாங்க சார். நாங்கள் அப்போவே ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொன்னோம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுமா, உங்களுக்கு நாங்கள் அந்த ஃபோட்டோஸை தரேன்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு 7:30 மணிக்கு ஸ்டாலினி சார் ஒரு ஃபோட்டோவை எங்ககிட்ட காமிச்சார். என் மருமகனை எப்படி அடிச்சிருக்காங்க, ஜட்டியோட, கருப்பு கலர் ஜட்டியோட அடிச்சதே எங்ககிட்ட காமிச்சாங்க சார். அப்போ எப்படிங்க சார் அவங்க சந்தேகப்பட்டு இவங்க கிட்ட கேஸ் கொடுத்து இவங்க எப்படி சார் எஃப்ஐஆர் போடலாம்? மாநகர காவல் துணை ஆணையர் தலைமையில் மருத்துவமனை செக்யூரிட்டிகள், நிர்வாகத்தினர் என 11 பேரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அதில் KMCH மருத்துவமனை துணைத் தலைவர் நாராயணன், தகவல் பிரிவு மேலாளர் ரமேஷ், செயலாக்கத்துறை அதிகாரி சரவணகுமார், PRO சசிகுமார், பிளம்பர் சுரேஷ், சரவணகுமார், செக்யூரிட்டி மணிகண்டன், ஸ்டோர் மேனேஜர் சதீஷ்குமார் ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முதல்ல சந்தேக மரணம் என போடப்பட்ட வழக்கானது தற்போது கொலை மற்றும் கொலைவெறி தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவரை 8க்கும் மேற்பட்ட நபர்கள் தாக்கியிருப்பதாகவும் அதில் 15 பேரை அழைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க. முதற்கட்ட தகவல்களில் 5 பேர் 5 பிரிவில் வழக்கு பதியப்பட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது துணைத் தலைவர் நாராயணன் உட்பட CEO, PRO சசி உள்ளிட்ட காவலாளர்கள் என ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீசாரின் அடுத்த கட்ட விசாரணையில்தான் ராஜா ஏன் மருத்துவமனைக்கு சென்றார், அவர் திருடியது உண்மையா இல்லை பொய்யா, மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் ராஜாவை கட்டி வைத்து அடித்தே கொன்றனரா, எப்படி அவர் இறந்து போனார் போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியும்.